பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறைவாயத்துக்காக நன்றி அப்பா. இதில் ஒவ்வொரு செய்தியும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் ஒப்பு கொடுக்குறோம். இதில் பங்கு வர மக்களையும் ஆசீர்வதியும் இந்த வார்த்தையை மூலமாக அநேகர் விடுதலை சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும். என்னை மறைத்து நீர் பேசும் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கால வேளையில் கர்த்தர் தம் ஜனத்துக்கு பலன் கொடுத்து சமாதான அருளை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 23 சொல்லுகிறது. முதலாவது பலன், அதை குறித்து தியானிக்க போகிறோம். ஐஸ்வர்யத்தை சம்பாத்தியம் பண்ணக்கூடிய பலனை தருவார். பலன் இல்லாத பலனும், சத்துவம் இல்லாத சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர். அப்போஸ்தலன் பவுல் ஒரு பலவீனமான கர்த்தர் சந்திக்கும் போது, அதுக்கு முன்னாடி ஒரு சித்தத்துக்கு மாற ஓடும்போது பலசாலியாக இருந்து தேவ திட்டத்துக்கு எதிர்த்து ஓடினவர். கர்த்தர் சந்தித்த பிறகு பலவீன பாத்திரம்னா தன்னையே அறிக்கையிடுறார். அடிக்கடி ஒரு பலவீனம் இருந்தது, அந்த பலவீனம் நீங்கும்படி ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறாரு. 3 முறை பண்ணாலும் என் கிருபை உனக்கு போதுன்றார். உன் பலவீனத்தை என் பலன் பூரணமாக விலகும்ட்டார். அவருடைய வாழ்க்கையில் தேவசித்தத்துக்கு மாறா ஓடும்போது பலசாலியாக இருந்தவர் தேவசித்தத்தை செய்யும் போது பலவீனனாய், அந்த பலவீனமான மனுஷன் கர்த்தருடைய சந்திப்பு, அவளுக்குள்ளே இருக்கிற அந்த பராக்கிரமம், அவனுக்கு இருக்கிற படிப்பு, பட்டம், அறிவு, நிருபம், அவனுக்கு இருக்கிற மேன்மை, இதெல்லாத்தையும் தள்ளி வைக்கிற அளவுக்கு கர்த்தருடைய சந்திப்பு, அவருடைய மாற்றம், அவருடைய மனம் மாற்றம். ஆண்டவர் தான் பலன், அவர் இல்லாமல் என்னால் எதையும் செய்ய முடியாத நிலையில் வந்துட்டார். அவர் தான் ஞானம், அவர் தான் மீட்பு, அவர் தான் ரட்சிப்பு. அதனால தான் அநேக நிருபங்கள் எழுதும்போது சிலுவை பற்றி உபதேசம் எழுதுகிறாரு. கிறிஸ்து எனக்கு பலன் சொல்கிறாரு, அவரே எனக்கு ஜீவன்கிறாரு. கிறிஸ்து எனக்கு ஜீவன, மரணம் எனக்கு லாபங்கிறாரு. இப்படிலாம் எழுதி ஒவ்வொரு நிருபத்திலையும் கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய பலனை பற்றியும் வார்த்தையை பற்றியும் அவரையே முழுமையாக ருசித்து எழுதினவர். அவர் தான் பிலிப்பியர் 4:13 சொல்ல, என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. வாசிக்கலாமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ கிறிஸ்து என்னை பலப்படுத்தலைன்னா, அவருடைய பலன் எனக்குள்ள இல்லைன்னா எதையும் செய்ய முடியாது. அவருக்காக நான் எதையாவது ஒன்று செய்யணும்னா அவர் பலன் இருந்தால் தான் செய்ய முடியும். என் சொந்த பலனில் எதையுமே செய்ய முடியாது தன்னை ஒத்துக்கிறார். நம்முடைய சில வேலையில் நாமெல்லாம் எல்லாருமே, நான் அதை செஞ்சிருவேன், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் பைபிள் படித்தேன், நான் உபவாசம் இருந்தேன், நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் காரியங்களே மேன்மையாக பாராட்டுறோம். நல்லது, இதான் பண்ணணும். ஆனால் இதனால ஓடுகிறவன் விரும்புகிறவனால இல்லை இறங்க. அப்போ இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது, இதெல்லாம் பண்ணணும். எவ்வளோதான் நம்ம பண்ணினாலும் அவருடைய இறக்கம், அவருடைய பலனும் நமக்கு இருந்தால் தான் ஜெபிக்கிறோம். அந்த பலன் இருந்தால் தான் ஜெபிக்க முடியும். பரிசுத்த ஆவியார் பலப்படுத்தினா தான் நம்ம சாட்சியாக வாழ முடியும். என் பலனோ சொந்த பலனோ கிடையாது. அவரால் தான், அவருடைய ஆவியில தான், அவருடைய வசனத்தினால தான், அந்த கிருபையினால தான், முற்றிலும் அவரால் மாத்திரம்தான் எதையும் செய்ய முடிகிற ஒரு மனப்பக்குவத்தில் உண்மையை அறிஞ்சவர் அவர். அதான் சொல்ற, என்னை உண்மையுள்ள ஒன்று எண்ணி இந்த உன்னத ஊழியத்தை கொடுத்தாருங்கிறார். அதனால் தேவ பிள்ளைங்க இந்த செய்தி கேட்குற நீங்கள் ஒரு வயசை என்னால் தான் நடக்கும், என் கை பலன், என் சாமர்த்தியம் அப்படின்னா கூட மனசில் கூட நினைக்காதீங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. இன்னைக்கு இருக்கிற பலன் நாளைக்கு உங்களுக்கு இருக்காது. கர்த்தரை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. ஏன்னா அவர் தான் பலத்தின் மேல் பலன் அடைந்துகிறார். சங்கீதக்கார பலத்தின் மேல் உண்மையிலே பலன் கொள்ளுகிறங்கிறார். அவங்க தான் பாக்கியவான்கிறார். நீங்கள் அந்த அனுபவத்துக்குள்ளே இன்னைக்கு வாங்க. அவருடைய வார்த்தையினாலே, அவருடைய வல்லமையில், அபிஷேகத்தினாலே, வசனத்தினாலே, கிருபையினாலே தன்னை பலப்படுத்தி கொள்ளுங்க. அவருடைய பலத்தினாலே இடைக்கட்டி கொள்ளுங்க. ஜெபிக்கணுமா, ஆண்டவரை என்னை பலப்படுத்துங்க, வாசிக்கும் என்னை பலப்படுத்துங்க, பாடணுமா பலப்படுத்துங்க, ஆராதிக்கணுமா பலப்படுத்துங்க, அவருக்கு சாட்சி சொல்ல பலப்படுத்துங்க, ஏற்று என்னை நீங்கள் பலப்படுத்துங்க. அப்படி சொல்லி 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 அப்பதான் அந்த பலத்தில் இருக்கிற மகிமை. அவருடைய பலத்தில் ஓடும்போது அநேகரை கொலையை செய்து அடித்து துன்புறுத்தினார். கர்த்தருடைய பலத்தில் இருந்துதான் 13 நிருபத்தை எழுதி 1ஆம் நூற்றாண்டில் இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்ந்திருக்கிறார். அந்த அனுபவம் நமக்கு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு பாத்திரமா பவுல் நமக்கு முன்னாடி கர்த்தர் சாட்சியை நிறுத்திருக்கிறார்.
அந்த அனுபவத்துக்கு நேராக திரும்புங்க. எதையும் என்னால் என் அறிவில் அப்படிலாம் சொல்லிடாதீங்க, சொல்லக்கூடாது. எங்களுடைய தகுதி எங்களால் உண்டானதல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டானதுங்கிறார். அதே மனுஷன்தான் தகுதி உள்ளவன் என்று நினைச்ச மனுஷன். அவரை போல ஒரு கெட்டிக்கார மனிதன் வேதத்தை படித்து பக்தியிலையா, அவர் பிரமாணங்களை கை கொள்றதுலையா பவுலுக்கு ஈக்குவலாக யாரும் இல்லை. அப்பேற்பட்ட மனிதன் தான் சொல்கிறாரு. சொல்கிற மனுஷன் சாதாரணவன் கிடையாது, எல்லா விதத்திலையும் திறமசாலி. ஆனால் கர்த்தர் அவரை சந்திக்கும் போது இப்போ சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால. அப்படியே ஆண்டுட்ட அரெஸ்ட் ஆகிட்டார், அப்படியே அவர் உண்மையை அறிஞ்சிட்டார். அவ்வளோதான். இந்த வார்த்தையை உங்களை உயிர்ப்பிக்கும் நினைக்கிறேன், உங்களை பலனடை செய்யும் நினைக்கிறேன். இந்த வார்த்தை கேட்ட பிறகு உங்களை குறித்து ஒன்றுமே சிந்திக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எண்ணம் பூரா சிந்தை பூரா அவரை பற்றியே இருக்குமானால் நம்ம எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குவோம். அவருடைய பாத்திரமாக இருந்து அவரையே மகிமைப்படுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.